இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது. கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களைப் பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன். ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து மன அழுத்தம், டிப்ரெஷன், இதனுடைய பின்னணியில என்னென்ன இருக்கு, இது ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன, ஆன்மீக பயிற்சி மூலியமாக இதை எப்படி நீக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை இயல்பா வாழலாம், எந்த விதமான மன அழுத்தங்களுக்கு மருத்துவர் உதவி தேவை, என்ன விதமான மருத்துவர்கள் என்ன விதமான மருந்துகள் தராங்க, பல பிரிவுகளை நமக்காக விளக்கிட்டு வராங்க பிரம்மகுமாரிகளின் அமைப்பை சார்ந்த சகோதரி ஜெயா அவர்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சிஸ்டர், தொடர்ந்து டிப்ரெஷன் அப்படிங்கிற மன அழுத்தம் பற்றின விளக்கங்கள் தான் பேசிட்டு வரும். இதுக்கு 3 விதமான ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. மருந்துகள் எடுத்துக்கிட்டா குணமாகும் அப்படிங்கிறத பற்றியும் பேசணும். இந்த மருந்துகளை எவ்வளவு காலத்துக்கு எடுத்துக்கணும்? இதற்கான பதில டாக்டர் கொடுக்குறாரு. மருந்துகளை நீண்ட காலத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ற அவசியம் இருக்காது. இப்போ மனதில் பிரச்சனை டிப்ரெஷனுக்கு ஆளாயிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம டாக்டர் கிட்ட போகிறோம். ஸோ டாக்டர் அங்கே என்ன கெமிக்கல் இம்பேலன்ஸ் ஆயிருக்கு அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு டோசேஜ் மருந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மருந்தை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவாங்க. இன்க்ரீஸ் பண்ணி எந்த அளவிற்கு அந்த மருந்துகளை கொடுத்தா அந்த கெமிக்கல் இம்பேலன்ஸ் சரியாகுமோ அந்த அளவிற்கான டோசேஜ் கொண்டு விடுவார். ஸோ அந்த டோசேஜ் ஒரு 2 மாதமாவது எடுத்துக்க வேண்டியிருக்கும். அந்த 2 மாதம் சரியாக எடுத்துக்கும் பொழுது தான் அந்த கெமிக்கல் இம்பேலன்ஸ் அப்படின்றது சரியாகும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மருந்தினுடைய அளவை குறைத்து கொண்டே வருவாங்க. ஸோ குறைச்சி அதுக்கப்புறமா ஒரு மெயின்டெனன்ஸ் டோஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது இன்னும் கொஞ்ச காலத்திற்கு அந்த மருந்துகளை எடுத்துக்க வேண்டியது இருக்கும். அது சிறிய அளவில் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த கெமிக்கல் இம்பேலன்ஸ் சரியாயிடுச்சு இல்லையா, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். அதற்கான டோசேஜ் அது. ஸோ அதையும் எடுத்துக்க சொல்லுவாங்க. அதை ஒரு வருஷம் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். அவ்வளோதான். ஆனால் பொதுவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நோயாளிகள் டாக்டர் கிட்ட போயிட்டு டிப்ரெஷனுக்கான மருந்தை எடுத்துக்க ஆரம்பிச்சுப்பாங்க. ஒரு 10-15 நாள்லேயே மருந்து சாப்பிட்றதை நிறுத்திடுறாங்க. கிட்டத்தட்ட 60% 70% நோயாளிகள் இதை தான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவர்கள் சொல்கிறத கேட்டுட்டு ஜோசியரை பார்க்குறது, இல்லை ஸ்டார் சரியில்லை, இல்லை ஜாதகத்தை பார்க்கணும், இதெல்லாம் பார்த்து அதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான வேறு வழிகளில் போடுறாங்க. சரியான டோசேஜை நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீண்ட காலத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் என்பது இருக்காது. நிச்சயமாக அந்த மன அழுத்தம் அப்படின்ற வியாதி குணமாயிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் டிப்ரெஷனில் அட்டாக் ஆகி டாக்டர் கிட்ட போகிறாங்க. டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் உங்களுக்கு டிப்ரெஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மருந்து மாத்திரைகளை கொடுக்குறாங்க. அது ஒரு 10-15 நாள் எடுத்துக்கிட்டு நிறுத்திடுறாங்க. நிறுத்திட்டு பேசாமல் இருந்துடுறாங்க. டாக்டரையும் பார்க்குறதில்ல, மருந்துகளையும் எடுத்துக்கிறதில்ல. மறுபடியும் ஒரு சூழ்நிலை வருது, உடனே மறுபடியும் டிப்ரெஷன் ஆகுது. அதாவது இது 2வது அட்டாக் ஆகுது. அப்போ மறுபடியும் டாக்டர் கிட்ட போவாங்க, மறுபடியும் மருந்து எடுத்துக்குவாங்க. ஒரு 10-15 நாள் எடுத்துக்குவாங்க. அப்போ என்ன ஆகும்னா 2வது வாட்டி வந்துடுச்சு இல்லையா, அப்போ குணமாவது அப்படின்றது கொஞ்சம் சிரமம். 3வது முறை ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும், மறுபடியும் டிப்ரெஷன் வரும், மறுபடியும் டாக்டர் கிட்ட போவாங்க. அகெயின் ஒரு 10-15 நாள் எடுத்துக்குவாங்க, அதை விட்டுருவாங்க. மறுபடியும் வேறு ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும், மறுபடியும் டிப்ரெஷன் அட்டாக் ஆகும். ஸோ இந்த மாதிரி 3வது முறை வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் கடினம். அகெயின் சேம் திங், மறுபடியும் டாக்டர் கிட்ட போவாங்க, மறுபடியும் மருந்து எடுத்துக்குவாங்க, மறுபடியும் விட்டுருவாங்க. 4வது முறை மறுபடியும் டிப்ரெஷன் அட்டாக் ஆகும். அந்த மாதிரி 4வது முறை வரும்பொழுது 90% குணமாவது என்பது கடினமாக போயிடும். ஸோ நம்ம ரீலாப்ஸ் ஆகக்கூடாது, ரீலாப்ஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். ரீலாப்ஸ் அப்படின்னா ஒரு முறை டிப்ரெஷன் வந்தது, அதற்கான முழுமையான ஒரு ட்ரீட்மெண்ட்டை எடுத்து அதுலேருந்து முழுமையாக வெளிவந்துடணும். அதுக்கப்புறமா அந்த 1 வருடத்திற்கு என்னென்ன மருந்துகள் எடுத்துக்கணுமோ, என்ன டோசேஜ் எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கணும்.
டாக்டருடைய ஆலோசனைப்படி தான் நம்ம மருந்துகளை நிறுத்த வேண்டும். அதை செய்யாம நாமளா நிறுத்திட்டோம் அப்படின்னா அதனுடைய விளைவுகள் வந்து மோசமானதாக இருக்கும். இப்போ பார்த்தோம்னா சிஸ்டர், நம்ம தெரிஞ்சவங்கள வீடுகளில் பார்த்தீங்கன்னா தைராய்டு, சுகர் இது மாதிரி பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் மாத்திரை எடுத்துக்கிட்டு வராங்க. டிப்ரெஷனுக்கு வந்து அந்த அளவுக்கு எடுத்துக்கிறது இல்லையே, இதனால பிரச்சனை வருமா? கண்டிப்பா வரும். ஏன்னா டாக்டர் கிட்ட நம்ம போறோம் அப்படின்னா ஒரு வியாதி இருக்கு, அந்த வியாதி குணமாகணும் அப்படின்றதுனால தான் நம்ம டாக்டர் கிட்ட போறோம். ஸோ டாக்டர் வந்து அதற்கான மருந்துகளை கொடுக்குறாரு, அதுக்கான ட்ரீட்மெண்ட்டையும் கொடுக்குறாரு, அதற்கான ஒரு சில வழிமுறைகள், விதிமுறைகள், ஆலோசனைகள் அது எல்லாமே கொடுக்குறாரு. ஸோ அது எல்லாத்தையுமே நாம வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணாம ஓரளவுக்கு நமக்கு வந்து பெட்டரா ஃபீல் ஆகுது அப்படின்றதுனால நம்ம மருந்து மாத்திரையே எடுத்துக்காம விட்டுறோம். ஸோ இதனுடைய பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து அதிக மன அழுத்தம் வந்துடுச்சு அப்படின்னா அதை வந்து டிப்ரெஷன் வந்து சைக்காட்டிக்காவும் மாறிடும். அதாவது அவங்களுக்கு பைத்தியம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு கூட போயிடும். அது மட்டும் இல்லாம தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து அதற்கான முயற்சிகள் கூட செய்ய ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம இந்த மன அழுத்தம் அப்படின்றது பல்வேறு விதமான நோய்களுக்கும் காரணமாக ஆகிவிடுகிறது. மன அழுத்தத்துல வந்து நாம இருக்கும் பொழுது உருவாகக்கூடிய மற்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஹார்ட் அட்டாக் வரதுக்கு சான்சஸ் இருக்கு, டயபெட்டிஸ் வரலாம். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து பேக் பெயின் இருந்துகிட்டே இருக்கும், தலைவலிக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கூட மன அழுத்தத்தினால வருகிறது. அதனால வந்து மன அழுத்தம் அப்படின்றது வந்து ஒரு சிறிய விஷயம்தான். அதற்கான சிகிச்சையை நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரிய வியாதிகளை நாம தடை செய்யலாம். மன அழுத்தத்திற்கான காரணம் என்பது ஸ்ட்ரெஸ். அதனால ஸ்ட்ரெஸ்ஸுக்கான எந்தெந்த வியாதிகள் இருக்கோ, டாக்டர் சொல்றாங்க இல்லையா, நீங்க வந்து அதிகமா டென்ஷன் ஆனா உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் வரும், ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கான அனைத்து விதமான வியாதிகளும் வந்து மன அழுத்தம் வந்தா வந்துடும். இப்போ நிறைய பேருக்கு லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையாகவே இருக்கு. இதனால மன அழுத்தம் ஏற்படுறதுக்கு காரணம் இருக்கு. கண்டிப்பாக. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ் உருவானதுனால மன அழுத்தம் என்பது உருவாகிறது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடும்னா, மன அழுத்தம் வந்துடுச்சதுனால நமக்கு வந்து பல சக்திகளை நாம உபயோகப்படுத்த முடியாமல் போயிடும். நமக்கு வந்து சகிப்புத்தன்மை போயிடும், பொறுமைத்தன்மை போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது மன அழுத்தத்தின் மூலம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். ஒரு சாதாரண வேலையை கூட நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சோம். ஆக்சுவலி இது ஒரு விஷியஸ் சைக்கிள். ஸ்ட்ரெஸ்னால டிப்ரெஷன் உருவாகுது, அதுக்கப்புறமா டிப்ரெஷன்னால ஸ்ட்ரெஸ் உருவாக ஆரம்பிக்கும். இப்போ மன அழுத்தத்துக்காக மருத்துவர்கிட்ட சென்று அதுக்கு உண்டான மருந்துகள் எடுத்துக்கும் போது இந்த மருந்துகளோட அளவை படிப்படியாக குறைச்சும் 1 வருடம் வரைக்கும் எடுத்துக்கணுங்கிறாங்களே, இது எந்த அளவுக்கு முக்கியம்? இதற்கு டாக்டருடைய கருத்து என்ன அப்படின்னா, மருந்துகளை சரியான விதிமுறைப்படி எவ்வளவு காலத்துக்கு எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்களோ அவ்வளவு காலத்துக்கு எடுத்துக்கணும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக முக்கியம். அதுதான் வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஏன் அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு கிளினிக்கல் டோசேஜுக்கு வந்து கொண்டு வராங்க. அதை வந்து 2 மாதம் வரைக்கும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த கிளினிக்கல் டோசேஜ்ல என்ன ஆகுது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த நம்முடைய மூளையில இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் வந்து உருவாக ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா உருவாக ஆரம்பித்து கொண்டே இருக்கும். ஸோ அது உருவாகி அது மெயின்டைன் ஆகிற வரைக்கும் அந்த மருந்துகளை எடுத்துக்க வேண்டியிருக்கும். இடையில ஒருவேளை அந்த மருந்துகளை நிறுத்திட்டா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கெமிக்கல்ஸ் உருவாவது என்பது தடைப்பட்டு போயிடும். ஸோ அகெயின் மறுபடியும் வந்து இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதுக்கப்புறமா வந்து மெயின்டெனன்ஸ் டோஸ் அப்படின்றத வந்து கொடுக்குறாங்க. அதாவது கெமிக்கல்ஸ் உற்பத்தியாக தொடங்கி அது ஒரு அளவுக்கு எந்த அளவிற்கு வர வேண்டுமோ அந்த அளவிற்கு வந்ததுக்கு அப்புறமா 1 வருட காலத்திற்கு அந்த மெயின்டெனன்ஸ் டோசேஜை எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த கெமிக்கல்ஸ் வந்து உருவாகிற நேரத்துல நாம மருந்துகள் எடுப்பதுல வந்து எந்த தடையும் இருக்கக்கூடாது. ஒரு சில சமயம் என்ன ஆகும் அப்படின்னா, டாக்டர் சொல்லியிருப்பாங்க தூங்குறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா மறந்துட்டு இருப்பாங்க, தூங்கிடுவாங்க. திடீர்னு வந்து ராத்திரி 2 மணிக்கு ஞாபகம் வரும், ஐயோ டாக்டர் சொன்னாரே மருந்து எடுத்துக்கலன்னு. ஸோ அந்த மாதிரி சமயங்கள்ல மருந்து எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது, ஞாபகம் எடுத்துக்கலாம். ஆனா அடுத்த நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்து வந்து என்ன நேரத்திற்கு சொன்னாரோ அதே நேரத்துக்கு தான் எடுத்துக்கணும். சரி முந்தின நாள் எடுத்துக்கலையே அடுத்த நாள் 2த்தையும் சேர்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம செய்யக்கூடாது. அது டபுள் டோசேஜா போயிடும். ஸோ மருந்தினுடைய அளவை குறைக்கவும் கூடாது, மிஸ் பண்ணவும் கூடாது, அதே நேரத்துல டபுள் டோசேஜையும் எடுத்துக்க கூடாது. ஸோ இது எல்லாமே வந்து அதனுடைய ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் காமிக்கும். அதற்கடுத்த கட்டம் வந்து மெயின்டெனன்ஸ் டோசேஜ் அப்படின்னு சொல்றப்போ அதே வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு எடுத்துக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து 1 வருடம் சொல்லலாம், ஒரு சிலருக்கு 2 வருடம் கூட சொல்லலாம். டிபெண்ட்ஸ், அந்தந்த நோயாளியினுடைய மன அழுத்தத்தினுடைய தீவிரத்தை பொறுத்து அந்த விஷயங்களை வந்து டாக்டர் சொல்லலாம். அவர் எப்படி சொல்றாரோ,
எந்த அளவுக்கு எடுத்துக்க சொல்கிறாரோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக எடுத்துக்கணும். பொதுவாக வந்து மெயின்டெனன்ஸ் டோசேஜில் வரும்பொழுது என்ன ஒரு சின்ன அளவு தானே எடுத்துக்கணும், ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் நாமவே மருந்து எடுத்துக்கொள்வதை நிறுத்தி விடவும் கூடாது. மருந்தை நிறுத்தணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவர் என்ன சொல்கிறாரு, நிறுத்துன்னு சொன்னால் மட்டும்தான் நம்ம நிறுத்தணும், நாம நிறுத்தவும் கூடாது. அதே நேரத்தில் வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணாமல் நம்மளா எடுத்துக்கவும் கூடாது. பொதுவாகவே வந்து இளைஞர்கள் அப்படின்னு இருக்கிறப்போ வந்து அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தத்துக்கு வந்து வித்தியாசமான ட்ரீட்மெண்ட்டும், கொஞ்சம் வயதானவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் வந்து வித்தியாசமானதாகவும் இருக்குது. இப்போ இளைஞர்களுக்கு, இப்போ மாணவர்களுக்கு, வேலை பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது அந்த மெயின்டெனன்ஸ் டோசேஜ் வந்ததுக்கு அப்புறமா 1 வருட காலமோ 2 வருட காலமோ எடுத்துக்கிட்டு அதை நிறுத்திடுறதுக்கு சொல்லிடுவாங்க. இப்போ வயதானவர்களுக்கு வந்து ஏற்கனவே மற்ற பிரச்சனைகள் இருக்கும், பிளட் ப்ரெஷர் இருக்கும், இல்லை டயபெட்டிஸ் இருக்கும், ஸோ வேறு ஏதாவது வியாதிகளும் கூட இருக்கலாம். இப்போ அவங்களுக்கு 60-70 வயசுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து அவங்கள வந்து இந்த மருந்து மாத்திரை எடுத்துக்க சொல்லுவாங்க நீண்ட காலத்திற்கு. அந்த 2 இயர்ஸ்ன்னு இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்க, இல்லை எப்பொழுதுமே கூட ஒரு சின்ன ஒரு டோசேஜ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நிறுத்திடணும், இது எதுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்தோம்னா இப்போ சுகருக்கு வந்து மருந்து எடுத்துக்கணும், இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம மருந்து எடுத்துக்கிறோம்னா அது ஏன் எடுத்துக்கணும்னு கேள்வி கேட்கறது இல்லை. ரெகுலராக வந்து நம்ம அதை எடுத்துக்கிறோம். ஏன்னா அதை எடுத்துக்கும் பொழுது நமக்குள்ள என்னென்ன விஷயங்கள் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணுமோ அதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால நம்ம வந்து அதை பற்றி கேள்வி கேட்கறதே இல்லை, நிறுத்திடணுமா விட்டுடலாமா அப்படின்னு கேட்கறதே கிடையாது. அதே மாதிரி தான் இப்போ ஏற்கனவே உங்களுக்கு மற்ற பிரச்சனைகள்லாம் இருக்குது, ஸோ அது அதிகமாகாமல் இருக்கணும் இல்லையா. அதனால வந்து டிப்ரெஷனில் மறுபடியும் போகாமல் இருந்தணும். ஸோ உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் சுலபமாக ஒரு எளிமையாக ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்னா இதை கண்டினியூஸாக எடுத்துக்கோங்க. அதில் என்ன பிரச்சனை இருக்குது. ஆனால் இப்போ மாணவர்கள்னு எடுத்துக்கிட்டோம், இல்லை வேலை பண்ணுறவங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வேறு, ப்ளஸ் அவங்களுக்கு வந்து வேறு பிரச்சனைகள் கிடையாது, அதனால நிறுத்திடலாம். ஆனால் வயதானவர்கள் வந்து அதை கொஞ்சம் கண்டினியூ பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்முடைய வாழ்க்கையினுடைய வாழும் முறைகள் அதில் வந்து கொஞ்சம் கவனத்தை கொடுக்கணும். நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம், மருந்து மாத்திரை எடுத்துக்கிறோம், அதே நேரத்தில் நம்ம டென்ஷன் ஆகாமல் ஸ்ட்ரெஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கான ஒரு சில விஷயங்களையும் நாம் பின்பற்றணும். நம்ம தியானம் பண்ணலாம், யோகாசனம் செய்யலாம், இல்லை நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம், அதெல்லாமே செய்யலாம். இளைஞர்களுக்கு டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்ஸ் உங்களுடைய டிப்ரெஷனுக்கான காரணம் இதுதான் அப்படி தெரிஞ்சு போச்சுன்னா அந்த விஷயங்கள்லேருந்து விலகி இருப்பது என்பது நல்லது. இப்போ நீங்கள் சொல்கிற விளக்கங்களை பார்க்கும்போது வயசானவங்க அவங்களுடைய மெடிசனை தொடர்ந்து எடுத்துக்கணும்னு சொல்கிறீங்க. அப்படி எடுத்துக்கிட்டால் அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டாக்டருடைய ஆலோசனையின்படி அவங்களுக்கு வேறு எந்த வியாதியோ இல்லை பிரச்சனைகளோ இல்லாமல் இருந்தால் மருந்துகளை நிறுத்திடலாம். இப்போ பார்த்தோம்னா சிஸ்டர், யோகா மெடிடேஷன் இது மாதிரி விஷயங்களுக்குள்ள தன்னை ஈடுபடுத்தி ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ அவங்க மெடிசன்ஸை நிறுத்திடலாமா? கண்டிப்பாக நிறுத்தக்கூடாது. ஏன்னா நாம் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்வது அப்படின்றது நமக்குள்ளே ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் இம்பேலன்ஸை சரி செய்யறதுக்காக தான். சில சமயம் என்ன பண்ணுறாங்கன்னா, யோகா மெடிடேஷன் கிளாஸஸ் எல்லாம் போகும்பொழுது நல்லா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிடும். உடனே அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, ஓகே எனக்கு வந்து டிப்ரெஷன் வந்து போயிடுச்சு, அதனால் வந்து மருந்து மாத்திரைலாம் இப்போ என்னத்துக்கு எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நிறுத்திடுறாங்க. அது மிகவும் அபாயகரமானது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா வெளிப்புறத்தில் நல்லா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த கெமிக்கல் இம்பேலன்ஸ் அப்படின்றது இப்போ தான் பில்ட் ஆகிட்டே வந்திருக்கும். அதை நடுவில் நிறுத்துறதுனால மறுபடியும் அதனுடைய உற்பத்தி என்பது தடைப்படுகிறது. ஸோ அது கண்டிப்பாக ஒரு சரியான நிலை வரும் வரையில் நாம் வந்து மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொண்டே ஆகணும். ஸோ டாக்டருடைய ஆலோசனைப்படி அவர் எத்தனை காலம் எடுத்துக்க சொல்கிறாரோ அத்தனை காலத்திற்கு நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கிட்டே ஆகணும். இது நடக்கலாம், அதாவது தியானம் பண்ணுறவங்க வந்து டென்ஷனை உருவாக்கக்கூடிய எண்ணங்களை உருவாக்காமல் இருப்பார்கள். அதாவது புதுசாக டென்ஷன் ஆகாது, புதுசாக ஸ்ட்ரெஸ் வராது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கலாம். அதனால் வந்து ஒரு சாதாரணமாக, அதாவது தியானம் பண்ணாமல் மெடிடேஷன் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் வந்து 1 வருட காலத்திற்கு நீடிக்குது அப்படின்னா, தியானம் பண்ணுறவங்களுக்கு மெடிடேஷன் பண்ணுறவங்களுக்கு ஒருவேளை 6 மாதத்திலேயே அதனுடைய ரிசல்ட் தெரிய வரலாம். ஆனாலும் கூட மருத்துவர்கிட்ட ஆலோசனை செஞ்சு நிறுத்தலாமா வேண்டாமான்னு கேட்டதுக்கு அப்புறமா அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி தான் நம்ம செய்யணும். சிஸ்டர், நீங்கள் இப்போ சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு யோகா மெடிடேஷன் எடுத்துக்கும் போது பெட்டராக ஃபீல் பண்ணுறவங்க மருந்தை நிறுத்திடக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. அவங்களே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுகரோ இல்லை தைராய்டு இது மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் மாத்திரையை நிறுத்த மாட்டாங்க. அதே மாதிரி தான் அந்த மன அழுத்தமும் ஒரு டிசீஸ் அப்படின்னு உணர்ந்துக்கிட்டு இதுக்குண்டான மெடிசனையும் நிறுத்தாமல் எடுத்துக்கணுங்கிற விளக்கத்தை சொன்னீங்க. இப்போ ஒரு பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகளுக்கு
ஒரு காலத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் மன அழுத்தம் வந்தது. அந்த மன அழுத்தத்துக்கு அவங்க மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கக்கூடிய சூழல் வரும்போது அதனுடைய சைடு எஃபெக்ட் அந்த பெண்ணுடைய திருமணத்தின் போதோ இல்லாட்டி குழந்தை பிறக்கும் போதோ பாதிப்புகள் ஏற்படுதுன்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, இளைஞர்களுக்கு முக்கியமாக மாணவ பருவத்திலையோ இல்லை இளைஞர்களாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலையோ ஏதாவது ஒரு காரணத்தினால டிப்ரெஷன் வந்தது அப்படின்னா அவங்க அதற்கான சிகிச்சையை எடுத்துக்கொள்கிறது அப்படின்றது நிச்சயமாக அவங்களுக்கு உதவி செய்யும். ஸோ எந்த அளவுக்கு எந்த காலகட்டம் வரை அவங்க அந்த சிகிச்சை எடுத்துக்கணுமோ அவ்வளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். அதுக்கப்புறமா டாக்டருடைய ஆலோசனைப்படி அதை நிறுத்திடலாம். கண்டிப்பாக பிற்காலத்தில் வந்து ஏதாவது பாதிப்போ ஏற்படாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மன அழுத்தம்னா அதுக்குன்னு கூட ஒரு சில மருந்து மாத்திரைகள் இருக்குது, அதை அவங்க எடுத்துக்கிறாங்க. சிஸ்டர், நீங்கள் இப்போ சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், எந்தவித தொந்தரவும் வராது, அப்போ தான் பின்னாடி காலங்களில் சுகமாக சுமையில்லாமல் வாழலாம் அப்படின்னு சொல்றீங்க. இதே மன அழுத்தத்துக்கு எலக்ட்ரிக் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களே, இது எந்த அளவுக்கு முக்கியம்? எலக்ட்ரிக் ஷாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான வார்த்தையை நாம் யூஸ் பண்ணக்கூடாது. இதை வந்து டாக்டரே சொல்கிறாரு. அதாவது எலக்ட்ரிக் ஷாக் ட்ரீட்மெண்ட் அப்படின்றத விட அதனுடைய சரியான அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். எலக்ட்ரிக் கன்வல்சிவ் தெரப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு சிலருக்கு வந்து ஃபிட்ஸ் வரும். அதே மாதிரியான ஃபிட்ஸை வந்து மின்சாரத்தின் மூலமாக அவங்களுக்கு ஏற்படுத்தி அதன் மூலமாக அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் இசிடின்னு சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே கொடுக்கப்படுறது கிடையாது. மேபி ஒரு 1000 2000 அதில் ஒருத்தருக்கு தான் வந்து அந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. இது ஆக்சுவலாக என்ன பண்ணுதுன்னு இன்னமும் வந்து தெரியல. ஆனால் இது செய்யறதுனால பலவிதமான நன்மைகள் வந்து அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஏற்பட்டிருக்கு. பொதுவாக இது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா சிசோஃபெர்னியா இல்லை மோசமான ஒரு மன நோயாளிகளுக்கு வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா டிப்ரெஷனில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்கறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. அதனுடைய விளைவுகள் அதனுடைய பலன்கள் அப்படின்றது வந்து ரொம்ப நல்லதாக வர ஆரம்பிச்சது. அதனால் அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ ஒரு சில சமயத்தில் வந்து இந்த நோயாளிகளுக்கு டிப்ரெஷன் எதனால் வந்திருக்கும் அப்படின்னா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கும், ஏதாவது நடக்கக்கூடாத ஒன்று நடந்து அதனுடைய அடிப்படையில் அவங்களுக்கு வந்து அந்த மன அழுத்தம் என்பது ஏற்பட்டிருக்கும். இல்லை தற்கொலைக்கான ஒரு எண்ணம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், திரும்ப திரும்ப வரும், அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எண்ணமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் வேறு வழியே இல்லைன்னா இந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுப்பாங்க. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கும் பொழுது அந்த சூசைடல் டெண்டன்சி அப்படின்றது வந்து ஸ்டாப் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவத்தை மறப்பதற்கான வாய்ப்பும் கூட இந்த ட்ரீட்மெண்ட்டில் கிடைக்கும். ஸோ இந்த இசிடி கொடுக்கறதுக்கான ஒரு மிஷின்ஸ் எல்லாம் வந்து இப்போது ரீசெண்டாக வந்து ரொம்ப நல்ல மெஷின்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ மருந்துகள் எடுத்துக்கிறதுனால உடம்புல கெமிக்கல் இன்பேலன்ஸை சரி செய்யுதுன்னு சொல்றீங்க. இசிடி என்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்துது? ஆக்சுவலாக இந்த இசிடி ட்ரீட்மெண்ட் வந்து என்ன பண்ணுதுன்னு 100% வந்து இன்னும் சரியாக தெரியல அப்படின்னு தான் டாக்டர் சொல்கிறாரு. ஆனால் இந்த தெரப்பியை கொடுக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா அந்த யாருக்கு கொடுக்குறாங்களோ அவர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு காரணத்தினால ஒரு அசம்பாவிதமோ இல்லை ஒரு விபத்தோ இல்லை அப்யூஸோ ஏதாவது ஒரு விஷயம் நடந்து அதனுடைய அடிப்படையில் அவங்களுக்கு வந்து டிப்ரெஷன் வந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு நெகட்டிவான எண்ணங்கள் வந்து மறைந்துவிடும், அதை மறந்து விடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இதை கொடுக்குறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ரொம்ப வயலண்ட்டான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. சிசோஃபெர்னியா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, யாரோ பேசுகிறாங்க, யாரோ பேசுகிற மாதிரி இருக்குது, யாரோ என்னை பார்க்குறாங்க, நான் எதையோ பார்க்குறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கு இதை உபயோகப்படுத்தி பார்க்க ஆரம்பிச்சிடாங்க. ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டு அவங்க தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் அடிக்கடி வர ஆரம்பித்து அதுக்கான முயற்சிகளை எடுக்கும் அளவுக்கு போயிடுறாங்க. இல்லை வயலண்ட்டாக இருக்காங்க அப்படின்றப்போ வந்து அவர்களுக்கு வந்து இது கொடுக்கப்படுகிறது. ஒரு விபத்தோ இல்லை அசம்பாவிதமோ இல்லை அப்யூஸ் இல்லை ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குன விஷயங்கள். ஸோ அந்த மாதிரியான நினைவுகள் வந்து மனதிற்குள்ளே இருக்கும். அதனால தான் அவருக்கு டிப்ரெஷன் வந்திருக்கும். இந்த இசிடி கொடுக்கும் பொழுது அந்த நினைவுகள் என்பது மறந்து போகும். பல முறை அவங்க மருந்து மாத்திரையெல்லாம் எடுத்திருப்பாங்க, பல டாக்டர்ஸ் கிட்ட போயிருப்பாங்க, எதுவுமே அவங்களுக்கு வேலை செஞ்சுருக்காது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இது கொடுக்கப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அதிசயமாக இருக்கும். எல்லாத்தையும் அவர் மறந்துட்டுருப்பார், ஒரு நார்மலான ஒரு மனிதனாக மாறியிருப்பார். ஸோ இது என்ன பண்ணுதுன்னு
தெரியல. ஆனாலும் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ மருந்து மாத்திரைகள் மூலமாக நமக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த கெமிக்கல் இம்பேலன்ஸ் வந்து அந்த மருந்து மாத்திரைகள் சரி பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த இசிடியும் அந்த கெமிக்கல் இம்பேலன்ஸை சரி செய்கிறது. அதை தவிர ஒரு சில விஷயங்களை மறந்து போவதற்கு இந்த ட்ரீட்மெண்ட் உதவியாக இருக்குது. சிஸ்டர், நீங்கள் இப்போ சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இசிடி தெரப்பினால நம்மளுடைய எதிர்மறையான எண்ணங்கள் போயிடும்னு சொன்னீங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். சைக்கோ தெரப்பி அப்படின்றாங்களே, அதில் என்ன நடக்குது? சைக்கோ தெரப்பி அப்படின்ற ஒரு தெரப்பியை வந்து முதல்ல ஆரம்பித்தவர் வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டு அப்படின்றவர் தான். அவர் என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, ஒரு மனிதனுடைய குழந்தை பருவத்தில் ஏதாவது ஒரு முரண்பாடுகள் ஏற்பட்டிருந்தது, ஏதாவது ஒரு சம்பவத்தினுடைய அடிப்படையில் அந்த மனம் பாதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா, அவங்க பெரியவங்களான அப்புறமா அதனுடைய வெளிப்பாடு என்பது பிரச்சனைகளாக வரும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காரு. அதற்கப்புறமும் கூட பலவிதமான தெரப்பிஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ அதில் ஒன்று பிஹேவியரல் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த மாதிரி மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தன்னுடைய நடத்தையில் எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் அப்படின்றது வந்து அந்த நோயாளிகளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. அதற்கு அடுத்த தெரப்பி என்ன, ரொம்ப எஃபெக்டிவான தெரப்பி என்னன்னா பிஹேவியரல் காக்னிட்டோ தெரப்பி அப்படின்றது. ஸோ காக்னிஷன் அப்படின்னா எண்ணங்கள். ஸோ எண்ணங்களை மாற்றுவதால் ஏற்படக்கூடிய மாற்றம். ஸோ நம்முடைய எண்ணங்களை மாற்றும் பொழுது அதன் மூலமாக டிப்ரெஷன்லேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம். இதற்கான பயிற்சி என்பது நோயாளிகளுக்கு கொடுக்கப்படுகிறது. எண்ணங்களை மாற்றி அமைக்கிறது நல்ல விஷயம்தான் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு தியானம் எப்படி உதவுது? எண்ணங்களை மாற்றுவது அப்படின்றது வந்து குழந்தை பருவத்திலேருந்தே நாம் செய்ய ஆரம்பிக்கணும். ஸோ எண்ணங்களை மாற்றுவது அப்படின்றது தியானத்தின் மூலம், நம்ம மெடிடேஷன் மூலம் அது ரொம்ப எஃபெக்டிவாகவே செய்யலாம். பொதுவாகவே நம்ம யோகா இல்லை தியானம் அல்லது யோகாசனங்கள் இல்லை பிராணாயாமம் அப்படின்னு பல விதமான விஷயங்கள் இருக்குது. ஈவன் ப்ரீத்திங் டெக்னிக்ஸ் எல்லாம் கூட இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுத்துலேயும் வந்து ஒவ்வொரு பலன் என்பது இருக்கிறது. ராஜயோக தியானம் அப்படின்றது வந்து முழுக்க நம்முடைய எண்ணங்களை மாற்றுவதற்காக மட்டும்தான். ஸோ நம்முடைய மனதிற்காக தான் அந்த பயிற்சி. ஸோ உடல் ரீதியாக நம்ம எந்த விதமான பயிற்சியும் அதில் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ப்ரீதிங் டெக்னிக்ஸோ இல்லை ஆசனங்களை செய்வதோ இல்லை இப்படி தான் போஸ்டர் இருக்கணும், இப்படி தான் உட்காந்துக்கணும் அப்படின்ற மாதிரியான எந்த விஷயமும் ராஜயோகா தியானத்தில் கிடையாது. முழுக்க நம் மனம் மற்றும் எண்ணங்கள், ஸோ இதில் தான் வந்து கவனம் செலுத்தப்படுகிறது. ஸோ நம் மனதில் ஏற்படக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் மூலமாக தான் டிப்ரெஷன் என்பது உருவாகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். மனதில் ஏற்படக்கூடிய ஒரு தவறான எதிர்மறையான எண்ணங்கள் தான் நம்முடைய டென்ஷனுக்கு காரணம், கோபத்திற்கு காரணம், நம்முடைய துக்கத்திற்கு காரணம் அப்படின்னு எல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ எந்த எண்ணம் இந்த டிப்ரெஷனுக்கு காரணம் அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதற்கப்புறமா அந்த எண்ணத்தை எப்படி மாற்றுவது, அதற்கான டெக்னிக் தான் வந்து ராஜயோகா தியான பயிற்சியில் கொடுக்கப்படுகிறது. இப்போ என்னுடைய மனம் என்பது டென்ஷனாக இருக்குது இல்லை டிப்ரெஸ்டாக இருக்குது, இந்த பர்டிகுலர் எண்ணம் தான் அதற்கு காரணம் அப்படின்றப்போ அதற்கான ஆல்டர்னேட்டிவான ஒரு சரியான எண்ணத்தை எப்படி உருவாக்குவது, எந்த எண்ணத்தை உருவாக்கினால் என்னுடைய மனம் என்பது அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியில வரும், அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை திரும்ப முயற்சி செய்வது. ஏன் அப்படின்னா என்னுடைய எண்ணம் எப்படி இருக்கிறதோ அதனுடைய அடிப்படையில் தான் என்னுடைய உணர்வுகள், ஃபீலிங்ஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ நம்ம கோபமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, டென்ஷனாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் நம்முடைய உணர்வுகள். ஸோ இந்த உணர்வுகள் எல்லாமே நம்முடைய எண்ணத்துலேருந்து தான் ஆரம்பமாகிறது. ஸோ நான் எப்படி ஃபீல் பண்ணுறேனோ அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய ஆட்டிடியூட், என்னுடைய உள்ளுணர்வு என்பது இருக்கும். இப்படி தான் இவங்கக்கிட்ட நான் பேசணும், இப்படி தான் நான் அவங்கக்கிட்ட நடந்துக்கணும், இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் சத்தம் போட்டு தான் ஆகணும், இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் வருத்தப்பட்டு தான் ஆகணும், இதெல்லாம் வந்து என்னுடைய ஆட்டிடியூட். ஸோ என்னுடைய ஆட்டிடியூட் அப்படின்றது வந்து டெவலப் ஆகுது. ஸோ என்னுடைய ஆட்டிடியூட் டெவலப் ஆனதுக்கு அப்புறமா அடுத்தது வர்றது என்னுடைய கண்ணோட்டம். ஒருத்தரை பார்க்குற விதம், ஒரு சூழ்நிலை பார்க்குற விதம் அப்படின்றது என்னுடைய கண்ணோட்டம் என்பது அதுக்கேற்ற மாதிரி உருவாகி விடுகிறது. ஸோ என்னுடைய கண்ணோட்டம் என்பது இப்படி இருக்கிறதுனால அந்த சூழ்நிலையில் அந்த மனிதர்கிட்ட நான் அப்படி தான் நடந்துக்குவேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே சூழ்நிலையில் வெவ்வேறு மனிதர்கள் வெவ்வேறு விதமாக பிஹேவ் செய்வாங்க. அதுக்கு காரணம் அவங்களுடைய பர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், அவங்களுடைய கண்ணோட்டம். ஸோ நம்முடைய கண்ணோட்டத்தை நாம் மாற்ற ஆரம்பிக்கிறோம். ஸோ நம்முடைய கண்ணோட்டம் மாறும் பொழுது தானாகவே அது நம்முடைய செயல்களில் வெளிவர ஆரம்பித்துவிடும். ஸோ நம்முடைய எண்ணங்களை மாற்றுறோம், எண்ணங்களுக்கு அடுத்தபடியாக நம்முடைய உணர்வுகள் என்பது மாறுகிறது, நம்முடைய ஆட்டிடியூட் மாறுது, நம்முடைய கண்ணோட்டம் மாறுது, அதற்கப்புறமா நம்முடைய வாழ்க்கை என்பது நன்றாக இருக்கிறது. ஸோ இத்தனையும் வந்து நம்ம ராஜயோக தியானத்தின் மூலமாக நிச்சயமாக அச்சீவ் பண்ண முடியும். சிஸ்டர், இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா
மன அழுத்தம் அப்படின்றதுக்கு மருந்துகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு நிறைய பயனுள்ள விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. மிகச்சரியான மருத்துவரை நீங்கள் தேர்வு செஞ்சீங்கன்னா போதும், அவர் உங்களை சரியாக வழி நடத்துவார். நீங்கள் போய் மருந்தோடைய டோசேஜை கூடவோ குறைச்சிக்கவோ கூடாது அப்படிங்கிற விளக்கங்கள் சொன்னீங்க. சைக்கோ தெரப்பி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்துது. இது மன அழுத்தம் உள்ளவங்க மட்டும் இல்லாமல் எல்லாரும் எடுத்துக்கலாமா அப்படிங்கிற விளக்கங்களை அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நேயர்களே, உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது நிறைய சந்தேகங்கள் ஏற்பட்டிருக்கும். உங்களுக்கான விளக்கங்களை உங்கள் அருகாமையில் இருக்கிற பிரம்மகுமாரிகள் தியான மையத்துக்கு சென்று தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு உங்களுடைய தொலைபேசி எண், இமெயில் முகவரிக்கு எழுதி தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. I'm a peaceful soul. Om Shanti Om. I'm a peaceful soul. ये ध्वनि मंगल ध्वनि है. Om Shanti Om. This sound is a sacred sound. Om Shanti Om. Om Shanti Om. I'm a peaceful soul. பிரம்மா குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் 1 மணி நேரம் 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி